அந்த ஒண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்ல வின், அதாவது எவ்வளவு பால் அதிகமா போட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டி பெருக்கி கழிச்சு இசிகோல்ட்டு போட்டு ஒரு 3 பேர்த்த கொண்டு வந்திருக்கோம். எடிட்டர் கோகுல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் நரேந்தர் அவர்கள். சரிங்களா, போயிடலாமா கோகுல்? எவ்வளவு போறீங்க? இதுக்கு வந்து டைமிங் வந்து 15 செகண்ட். 15 செகண்ட். சரி, ஓகேவா? 15 செகண்ட்ல எவ்வளவு பால் எடுப்பீங்க? தலையாரு நிப்பாடுங்க. பஸ் எவ்வளவு பால் எடுப்பீங்க? 10 எடுப்பீங்க. சரி, மிஸ்டர் கோகுல் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். போடலாமா? ரெடி? பின்னாடி வருதுங்க. கை பேலன்ஸ் கை போடலாம். அவுட் ராணி டேய். டிஸ்குவாலிஃபைட். நரேந்தர் அவர்களே, பேர் கோகுல் அவர்களே வாங்க. கால் வச்சு 2 பால் போட்டா சம்திங் நினைக்கிறேன். 2 4 பால் போட்டிருக்காரு. இல்ல, 1 பால் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கால் வெளியே வச்சு போட்டாரு, அதனால போட்டுக்கலாம். சரி கோகுல், கைக்கு வந்த வாய்ப்பை நழுவி விட்டீங்க. பரவாயில்ல, அடுத்த கேம்ல உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, இப்படி போ. இதான் வழி. இப்போ வந்து நடன் கேப்பாடு. அந்த தாள் நானும் கால் வச்சு 8 பால் எடுத்து போடும், 1 தான் மைனஸ் பண்ணணும்னு கேப்பாடு. ஆளுங்களா? அப்பனா பேசுறேன். இன்னும் 10 வச்சு விடுறாங்க. நரேந்திர, அடுத்தது போயிடலாமா? வாப்பா. ஒரு பேர் தான் எடுத்து போடணும். அதே ரூல்ஸ் தான். நீ 2 கேம் எடுத்து போட, கால்ல எடுத்து போடாது சரி. கால்ல எடுத்து போடலாமா? எடுத்து போடலாம். நீங்க அந்த 1 பால் எடுத்து கால்ல எடுத்து போட, 4 பால் வெளியே. அவர்தான் சொல்றாருன்னா நீங்களுமா மிஸ்டர் நரேந்தர் அவர்களே? சரி, போயிடலாமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போயிடலாமா? கன்ஃபார்மா எவ்வளவு பால் எடுத்து போடுவீங்க? 5. சரி, ஓகே. கம்மியா சொல்லிட்டு அதிகமா அடிப்பாரு. போயிடலாமா? ரெடிங்க? டைம் இஸ் ரெடி. 5 நொடிகள். 4 3 கடைசியா போட்டா 2 பால் ரிஜெக்ட் ஆயிடும். 2 பால் வெளியேற்றணும். 1 பால் தான். எப்படி? கடைசியா 2 பால் இல்ல, கரெக்டா டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல எப்படிங்க? என் கண்ணால பார்த்தேன். எப்படி? 1 தான். வாய்ப்பே கிடையாது. தலைவர் அவர்களே, தள்ளி நிலைகள் எவ்வளவு பால் நின்றாங்க பார்க்கலாம். 9 பால் எடுத்து எந்த நாள் என்று தெரியாது நிற்கின்றார் நரேந்திர அவர்களுக்கு ஒரு நல்வாழ்த்துக்கள். பார்க்கலாம், உங்களை தோற்கடிக்கிறதுக்கு நம்மளோட எடிட்டர் பாடுபடுவாரா என்று. ஓகே, ஆன் பண்ணிட்டீங்களா? கடைசி லெவல் ஓஹோன் வாழ்க்கை, 1 கோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். 1 கோடி வாழ்க்கையா? அது வேணாங்க, தவறு. சரிங்களா, போலாமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா? சரி, இந்த டைம் எவ்வளவு பால்ஸ் போட போறீங்க? தெரியல, போட்டதுக்கு அப்புறம் தெரியலீங்க. பார்த்து கணக்கு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு அசிங்கம் பண்ணும். சரி, ஓகே. மக்களுக்கு ஒரு கரகோஷம். இது சில்லி ரீசன்லாம் சொல்லக்கூடாது, காத்தடிக்குதுன்னு. சரி, ஓகே. காத்தடித்தாலும் கேமராமேன் சொல்கிற சில்லி சிக்கன் போன்ற ஒரு வார்த்தைகளும் எடுத்துக்கொண்டு ஆன் செய்து பலூனை ரிலீஸ் செய்கிறேன். நாலு 3 2 போட்டா எடுத்துட்டு வச்சுட்டேன்டா. அத போடல. சிறப்பான ஆவணி 3 பாடுற ஒரு கேள்வி தானே போட்டேன். எடுத்துட்டு போட்டேன்டா. 6 9 10 மார்க்குகளை எடுத்துக்கொண்டு இந்த 3 வெற்றியாளர்களை அறிவிப்போம். உங்களுக்கு என்ன பிரைஸ் சொல்றது தெரியுமா? தெரியாதா? ஒண்ணுமே இல்ல. விளையாண்ட நல்லா இருந்துச்சுல்ல? அவ்வளவுதான். டாடா பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் ரவுண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டுங்க. ரவுண்ட் 3 இது அடுத்த ரவுண்ட் பலூன் சீரீஸ்ல 3வது எபிசோட் சொல்றாராம். குழு கொடுக்குறாராம். கமிங் சூன். வாட்டர் பால் விளையாடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சீரீஸ்ல வாட்டர் பலூன் பலூன் சீரீஸ்ல நம்பர் 1 கேம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியை உடைத்து விட்டார்கள். அதனால இந்த ஸ்கிரீன் 3 போட்டு விட்டுருக்கோம். சரிங்களா, பார்க்காதவங்க போயிருங்க. அதுல லிங்க் கொடுக்குறோம் கீழே ஐ பட்டன்ல.
மேல இருக்கு ஐபேட் லிங்க் கொடுக்குறோம். நான் யூடியூப் சேனல் வச்சு ஐயோ போய் பாருங்க சரிங்களா. பாக்குறவங்க ஒரே ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் சவுண்ட் சர்வதேச சொன்ன மாதிரி கமெண்டும் பண்ணுங்க. தவறா இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நிமிஷம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் கூட வந்து போயினா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அந்த கேம்ல நாங்க சேலஞ்ச் விளையாடி நாங்க போடுறோம். கன்ஃபார்ம் விளையாடுறோம், கன்ஃபார்ம் சேலஞ்ச் பண்றோம், கன்ஃபார்ம் வீட்டுக்கு போறோம். பாய்.